அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க வக்கு இல்ல. தமிழ்நாட்டோட பெரிய கல்லூரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, சென்னை பல்கலைக்கழக ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க துப்பு இல்ல. அவங்களோட வைப்பு நிதி இருக்கு பாத்தீங்களா, பிக்சட் டெபாசிட், அந்த பணத்தை எடுத்து உடைச்சு சம்பளத்தை போட்டு தற்காலிகத்துக்கு பஞ்சாயத்தை தீர்த்திருக்காங்க. அன்றாட மாச சம்பளம் போட துப்பு இல்ல. தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க துப்பு இல்லாம தனியார்கிட்ட அவங்கள தார வாத்து அதுல கமிஷன் வாங்கி நக்கி குடிக்கிறீங்க கஞ்ச. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்க முடியுமா? என்ன காரணம்? எல்லா பக்கமும் போராட்டம் நடக்குது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஜாக்டோ ஜியோ அப்படிங்கிறது திமுகவோட ஓட் பேங்க். நீங்க எல்லா எலெக்ஷன்லயும் பார்க்கலாம். திமுக படுதோல்வி அடைந்த 2011 எலெக்ஷன் எடுத்துங்க, எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடையாது. அப்ப கூட பாத்தீங்கன்னா தபால் ஓட்டுகள்ல திமுக. தபால் ஓட்டுகள் யார் போடுவா? அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், தேர்தல் பணிக்காக போகக்கூடியவர்கள். இவர்கள் தான் பெரும்பாலும் ஜாக்டோ ஜியோ ஊழியர்கள். இவங்க எப்பவுமே திமுகவோட வாக்காளர்கள். இவங்களே இப்ப திமுகவுக்கு எதிராக வந்துட்டாங்க. ஐயோ, மடியில இருந்ததும் போச்சே. காலையில நாம சொல்லியிருந்தோம்ல, 30 தொகுதி கூட திமுக ஜெயிக்காது அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்குன்னு. இது எல்லாம் சேர்ந்து பயமுறுத்தி தான் இப்ப என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு கைவசம் வேற எந்த உருட்டும் இல்ல, அதனால இந்த உருட்டை எடுத்து உருட்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இத நினைச்சா வழக்கம் போல ஒரு குட்டி கதை அப்படிங்கிறது தான் ஞாபகம் வருது. ஒருத்தன் ஒரு டாக்டர் கிட்ட போயிருக்கான். டாக்டர் என்னை எப்படியாவது நீங்க தான் டாக்டர் காப்பாற்றணும் அப்படின்னு. டாக்டர் நம்ம அரசு மருத்துவமனையில வேலை செஞ்சவர் போல இருக்கு. என்ன ஏதுன்னே கேட்கல, பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்து பாராசிட்டமல் அப்படின்னு எழுதி கையில கொடுத்துட்டாரு. அவனுக்கு பயங்கர ஷாக்கு. யோ, என்னன்னே கேட்காம நீ போயிட்டு பாராசிட்டமல் எழுதி கொடுக்குற அப்படின்னு உடனே டாக்டர், அப்படியா, என்னன்னு கேட்காம எழுதி கொடுத்தா சாப்பிட மாட்டான் போல இருக்கு. சரி, நாக்கு நீட்டு. நீட்டியாச்சு. ஸ்டெதஸ்கோப் திரும்ப, மூச்சை இழுத்து விடு, இரும, நல்லா இரும்புறான். சரி, எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு, நீ போயிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு யூரின் டெஸ்ட் எடுத்துட்டு வந்துரு. சார், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை சார். அப்புறம் எதுக்கு இங்க வந்த அப்படின்னு இருக்கான். சார், எனக்கு ஒரே பிரச்சனை தான். என்னடா பிரச்சனை? என் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல டாக்டர், வாயை திறந்தா மூடவே மாட்டேங்கிறா, அதுக்கு ஏதாவது மருந்து கொடுங்க டாக்டர் அப்படின்னு இருக்கான். அதுக்கு டாக்டர் சொல்லியிருக்கான், அதுக்கு வழி தெரியாம தான்டா நானே 24 hours கிளினிக் வச்சு வீட்டுக்கு போகாம இங்கேயே உட்காந்துருக்கேன். அது தெரிஞ்சா நான் வீட்டுக்கு போயிருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. சரி டாக்டர், இனிமே நானும் வீட்டுக்கு போல, என்னையும் கம்பவுண்டரா சேர்த்துங்க, உங்க ஹாஸ்பிட்டல்லே நானும் 24 hours டியூட்டி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே சேர்ந்துட்டானாம். இது மாதிரி தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கெல்லாம் வினோதமா ஏதாவது தீர்வு இருக்கும் தெரியுங்களா? அந்த வினோத தீர்வாலையும் அது தீராது. ஆனா தீர்ந்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கப்பட்டதுதான் இந்த பழைய ஓய்வூதிய திட்டம்.